எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சார் நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 25 படம் கலந்துட்டுருப்போம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில். என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா அது என் படம். கையில் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரித்த படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமன பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் சார் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா விடான்னு இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கார். அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய இடம் பாட போகிறோம், நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ் ஏறி எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கான், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துருச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதிலிருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியில்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர். தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான். புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதல் அமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போகிறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால் இவன் பேசுகிறான், தம்பி பேசுகிறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவர் திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்லை, அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்றைக்கு சேஞ்ச் ஆச்சு சார் அவன் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் ஃபோன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறார். இது நீக்கினார்னு ஒன்று அவர் கூப்பிடுறார். அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க, நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடர்களை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமாக இருந்து
பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறதுல அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்டு இருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய் கல்லாதே தங்கமான தங்கச்சி. அப்போ கூட ஷூட்டிங்லாம் வருவான். அன்னைக்கு என்னையும் ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணுன்னா, அப்பா கொஞ்சம் இரு இப்போ வேணாண்ணே, இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவராக 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவையே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷமாக அவரே தலைவர். ஒருத்தம் கூட இப்போ ஒரு நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்லை, ஒரு பாதுகாவலாம் ஜெயித்தேன். அப்போ தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனில் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்றைக்கி அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான். என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்றைக்கி ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. கௌரம் நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்கள் ப்ரொடியூசர்ஸில் 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் இல்லை. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்கள் தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அவங்க சிந்தனையெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவுகள் தான் ஓவராக இருக்குது. 5 கோடியில் படம் முடிக்கலன்னா 9 கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுறார். இந்த படம் பாருங்கள், தமிழ் பெயர். இன்றைக்கி எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்றைக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார்? அப்போ டைட்டில் தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது, இங்கிலீஷில். அவர் பார்த்தார் எப்படி ஒன்றில் திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம்னார். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்றைக்கி பார்த்தா 75% 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன், இந்த கையிலே நண்பருக்கு பொருள், நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள். அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்குது, நிறைய தமிழ் பேர் இருக்குது. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக, த்ரில்லராக, ஏதோ ஒன்று. ஆனால் இன்ட்ரெஸ்டிங். மியூசிக் ரெக்கார்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபஸ்ட் கிளாஸும் இருக்கிறதால மக்களும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்றைக்கி எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறுது, பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய அழகனா? காமெடி நடிகன் சூரிய பரோட்டா துண்ணு, பரோட்டாவா தின்னானே, அவன் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். தம்பி, அன்பான தம்பி, அதனால் அவன் நான் பண்ணுறேன் சார். ஒரு 4-5 படம் சக்ஸஸ் சார். என்ன கதை இருந்தது, அதில் குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது, கதை இருந்தது.
நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்குது சார், வீதியில் இருக்குது சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க. இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாகிடுச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போகல, வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடிபோதையும் ஒரு காரணம். இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார். நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் எப்படி அப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால் வர்ற டைரக்டர்ஸ் சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போகுது. இப்போ பாரு, 5-6 நாளாக ஒரு போதை, ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு, அது போட்டோம். ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க. இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி, ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன் என்ன சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ், எல்லாருக்கும் ஒன்றே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். 200 கோடி 300 கோடி 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த 1500, 2000, 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு? அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதில் வேலை செய்தாங்க தொழிலாளி 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 2 கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையிலனுக்கும் 200 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஏதோ தவறாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக, தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா டிக்கெட்டு, அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ளே வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும், போட்ட பணம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர் இனிமேல் படத்தை விட மாட்டான். படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான். நான் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்கள், நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகையெல்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும், படம் நீங்கள் நடித்த படம்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும். ஹீரோ நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்குறாங்க சார். சம்பளம் வாங்கிறது டப்பிங் முன்னால் சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசரை கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிங் முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்குறாங்க சார். இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பிடி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம், கைதட்டுவோம், சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம். இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே உட்காந்து கைதட்ட முடியாது, விசில் அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்குறோம்.
அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தான் முதல் வணக்கம். உங்களுக்கு சொன்ன உடனே 2-3 கைதட்டி சத்தம் கேட்டது, மிக்க நன்றி. இந்த அருமையான படத்தில் புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் புதுமுகம் தான். நான் இடத்தால விருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்கிறதுக்கு மதுரை மொழிக்காக நான் வந்தேன். திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் நடிக்க போனேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன, நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம். நான் பயப்படுறத பார்த்துட்டு அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 வரைக்கும் வந்துட்டேன் சார். பேக்கராஜ் சார் 50 படம் வரைக்கும் வந்துட்டேன். அவருக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் அவருக்கு இப்போ தான் ஒரு வெப்சீரிஸில் நடிச்சிட்டு வந்தோம். இதில் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம், அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன். அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும், இயக்குனர் அவர்கள், தயாரிப்பாளர், கூட நடித்தவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளவு அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுலேயும் நம்முடைய கௌரவ நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் உள்ளே வந்தேன். நான் மதுரைக்காரர் தான், எங்கள் தம்பி. அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப வியப்படைஞ்சேன். ஏன்னா நான் வந்து திரைப்படம் மட்டுமல்ல, என்னுடைய யூடியூப் சேனலும் இருக்குது. நான் முதல்ல சினிமா ரசிகன். அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது. அதனால் இந்த படம், இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது. யார் அந்த கைலன், என்ன நடக்குது அப்படின்னு. இது பழைய ஸ்டைலுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப, தீபாவின் கதி என்ன, அவன் அகப்பட்டானா, விடை வெள்ளித்திரையில் காண்க, இது இப்படி போட்டு படம் பேர், டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கதை சுருக்கத்தை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க. அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று. அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி, படத்தை நடிச்சிட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் மோந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை. அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தாரு என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து. அது எதுக்காக அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும், அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சிடவும் கூடாது. மோசமானது, அது ரொம்ப மோசமானது இதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுகிறது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க. எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டம் அது இதுக்கு தான். இப்போ இந்த போடியமே எதுக்குன்னா, நடுக்க வெளியே தெரியாமல் இருக்க தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படியே. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் திரைப்படத்துலேயும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும், அந்த படம் வெற்றி அடைகிறதும், அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறது இல்லைங்க. இந்த படம் ஓடவே கூட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஓடணும் தான் எடுக்கிறாங்க. அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம். வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம். இந்த சில பேர் சொல்கிறாங்கள, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம், அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். நன்றி, வணக்கம்.